கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். இந்த இயேசுதான் சரீரமான சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களாகிய நாம் பல்வேறு குறைகளை உடையவர்களாய் காணப்படுகிறோம். உதாரணமாக, நாம் பாவிகளாய் இருந்தோம். நம்ம இஷ்டப்படி பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனோம். தேவனுக்கு முன்பாக குறையுள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அதை சிந்தி அவருடைய ஜீவனை தந்து நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அப்படியாக அவருக்கு முன்பாக பாவிகள் என்ற குறையை நீக்கி நீதிமான்கள் என்ற நிறைவை நமக்கு தந்திருக்கிறார். அதே போன்றுதான் நாம் பலவீனம் உள்ளவர்களாயிருக்கிறோம், பலவீனம் அடைகிறவர்களாயிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய ஆவியையே நமக்கு தந்து நம்மை பலனடைய செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்து நம்முடைய குறையாகிய பலவீனத்தை மாற்றி இருக்கிறார். அதே போன்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக பிரகாரமாக நமக்கு குறைகள் இருந்தால் கூட, தேவைகள் இருந்தால் கூட, அவைகளையும் தேவன் நிறைவாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் உலக பிரகாரமான குறைகளையும் ஆவிக்குரிய பிரகாரமான குறைவுகளையும் நிறைவாக்க போதுமானவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆகவே குறைகளை பற்றி கவலைப்படாதிருங்கள். குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய நாம மகிமை கண்டு சாட்சிகளாக நிறுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்கள் குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.